வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இது நாள் வரை கன்னி ராசிக்கு 6ல் இருந்து வந்த ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடமான கண்டக சனிக்கு சனி பகவான் மாறுகிறார். வருகிற மார்ச் 29, 2025 முதல் சனி பகவான் கும்பராசியில் இருந்து ஜூன் 3, 2027 வரை சஞ்சாரம் செய்வார் மீனராசிக்கு. சுமார் 2.5 வருடங்கள் கண்டகச்சனியாக வந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வார். உலக அளவில் உள்ள பெரிய மாற்றங்களுக்கும் தனிமனித வாழ்வில் நடக்கும் மாற்றங்களுக்கும் சனிப்பெயர்ச்சியே முக்கிய பங்கு வகிக்கிறது. கன்னிராசிக்கு கண்டகச்சனி 5ஆம் 6ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக வருகிறார். கௌரவமான பதவி கிடைப்பதற்கு சனி வழிவகை செய்வார். சனி புதனுக்கு நட்பு கிரகம் ஆகையால் கன்னிராசிக்கு ஒன்றும் மோசமான கெடுபலன்கள் ஏற்படாது. ஆயினும் சனியின் தாக்கம் சிற்றளவேனும் இருக்கும். சனியின் 4ஆம் இடத்து பார்வையினால் உடல் நலனில் உள்ள குறைபாட்டை வெளிக்கொணர்ந்து அதை சரி செய்யும் வழி கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாற்றி புது வண்டி மாற்றுதல் அல்லது வீட்டை மாற்றி புனரமைக்கும் பணி போன்றவை நடக்கும். 7ஆம் இடமான கன்னிராசியை பார்ப்பதால் சில சமயம் பாசிட்டிவ் ஐடியாவும் கிடைக்கும், சில சமயம் நெகட்டிவ் ஐடியாவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படும். அதற்கு அவர்களுக்குள் மனம் விட்டு பேச வேண்டும். இதனால் சின்ன சின்ன சோதனைகள் நடக்கும். நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களை சனி பெயர்ச்சினால் ஒன்றும் கெடுபலன்கள் வராது. இவை எல்லாமே பொது பலன்கள்தான். தங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறதே என்பதை பொறுத்துதான் பலன்கள் அமையும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பேறு அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லது. இறை வழிபாட்டின் மூலமும் மன அமைதி கொள்ளலாம். கிருஷ்ணர் வழிபாடு, சக்கரத்தார் வழிபாடு போன்றவை சனிக்கிழமை செய்தால் மனம் அமைதியாகும். இவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்தின் மீதான ஈர்ப்பை விட கௌரவத்தின் மீது தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் செலவு அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தோரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். யாருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பொதுவாக பிசினஸிலும் பார்ட்னர்ஸிடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படும். எதற்கும் அஞ்ச வேண்டாம். வாழ்க்கை துணையின் உடல்நலில் அக்கறை கொள்ள வேண்டும். இக்காலகட்டத்தில்தான் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் சரபேஸ்வரரை வணங்கி வர நன்மை நடக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வர மேன்மைகள் அடையலாம். நன்றி, வணக்கம்.